பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மகிழ்வான இந்த திருத்துவ ஞாயிறின் சிறப்பு வழிபாட்டிலே இணையதளத்தின் வழியாக இணைகின்ற உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபத்துடன் இந்த வழிபாட்டை துவங்குவோம். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மகிழ்வான மற்றொரு புதிய வாரத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த திருத்துவ ஞாயிறு அன்று உமது அடியவர்களாக நாங்கள் இருக்கிற இடங்களிலே ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்க்க, இந்த வழிபாட்டிலே பங்கு பெற நீர் எங்களுக்கு தந்த அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்மை மூவொரு கடவுளாக எல்லா நிலைகளிலும் வெளிப்படுத்துகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறப்பான வழிபாட்டிலே ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய திரியேக திருத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் நீரே இந்த வழிபாட்டையும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். சர்வவல்ல நாதா, தேவரீர்க்கே நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே, தூய த்ரீயேகரே. தூய தூய தூயா அன்பர் சூழனின்று தெய்வவாசனம் முன்னர் தம் கிரீடம் வைப்பாரே. கேருபீம் சேராபீம் தாழ்ந்து போற்ற பெற்று ஈன்றென்றும் வீட்டாள் வீரநாதியே. தூய தூய தூயா ஜோதி பிரகாசா, பாவ கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோ. நீரே தூய தூய மனுவாக்கு கேட்டா, மாட்சிமை தூய்மை அன்பும் நீரைந்தோ. தூய தூய தூயா சர்வவல்ல நாதா, வானம் பூமி ஆழி உம்மை ஸ்தோத்தரிக்குமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே, தூய த்ரீயேகரே. ஆமென். நாம் கடவுளை தொழுவோம். நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டின் உள்ள முதலாவது பக்கத்தில் உள்ள இரண்டாம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி
அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கடவுளின் அன்பு நமது இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கடவுளின் ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு அதிகம்! அவர் நியாய தீர்ப்புகள் புத்திக்கும் எட்டாதவைகள், அவர் வழிகள் ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள். சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் இருக்கிறது. என்றென்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். Let us glorify the triune God. சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைப்போம். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்காற்படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து முதலாவது பொதுவான பாவ அறிக்கையை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive the absolution. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்துருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் 1 அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 28 முடிய. எசேக்கியேல் சாப்டர் 1 verses 22 to 28. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிரப்பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது. மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர்நேராய் விரிந்திருந்தன. தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற 2 செட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன.
அவைகள் செல்லும்போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும்போது தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல இரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை. The second lesson is taken from 2 Corinthians chapter 13 verses 11 to 14. Finally, brothers, goodbye. Aim for perfection. Listen to my appeal. Be of one mind. Live in peace. And the God of love and peace will be with you. Greet one another with a holy kiss. All the saints send their greetings. May the grace of the Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with you all. Here ends the Bible reading. Thanks be to you, O God. Responsive reading is taken from Psalms 98. முறைமுறையை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்குனது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் ஊரிகைகளும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவுது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் உண்டாவதாக. ஆமென். The gospel reading is taken from Saint Matthew's chapter 28 verse 16 to 20. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை. The Great Commission. Then the 11 disciples went to Galilee, to the mountain where Jesus had told them to go. When they saw him, they worshipped him, but some doubted. Then Jesus came to them and said, "All authority in heaven and on earth has been given to me. Therefore go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, and teaching them to obey everything I have commanded you. And surely I am with you always to the very end of the age." Amen. Here ends the gospel reading. Praise be to thee, God.
நாம் ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் உமது அடியவர்களாக உம்முடைய திருமறை வசனங்களை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது தூய ஆவியானவரின் துணையோடு உம்முடைய வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும், உம்முடைய வசனத்துக்கு ஏற்ப எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் கற்பாரை மீட்பெருமாகிய ஆண்டவரே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் இந்த தியானத்தில் இணைகிற இறை மக்கள் அனைவருடைய உள்ளத்தின் எண்ணங்களும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் ஏற்புடையதாக இருப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்களை வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மகிழ்கிறேன். சிறப்பாக இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை சிந்திப்பதற்கு கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற அருளுக்காக கடவுளை நான் போற்றுகின்றேன். நம் அனைவரும் அறிந்த வண்ணமாக இந்த நாள் திருத்துவ ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. We observe the Sunday as the Trinity Sunday. இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு திருத்துவ கடவுளில் பற்றுறுதி. We believe in the triune God என்கின்ற தலைப்பிலே சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருத்துவம், மூவொருமை என்கின்ற இந்த வார்த்தை திருமறை முழுவதும் நாம் படித்து பார்த்தால் எங்குமே இடம்பெறாதிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மிக அடிப்படை கோட்பாடாக இந்த திருத்துவம் இருக்கிறது என்பதையும் நாம் மறுக்க முடியாது. திருமறையில் இல்லாத இந்த வார்த்தையை எப்படி பழக்கத்திற்கு வந்தது என்கின்ற ஆய்வை நாம் மேற்கொள்வோம் என்று சொன்னால், ஆதி திருச்சபை தந்தையராக கருதப்படுகின்ற தெர்த்துலியான் என்பவர் இந்த திருத்துவம், ட்ரினிட்டி என்கின்ற வார்த்தையை கிறிஸ்தவ வட்டாரத்துக்கு தந்தார் என்பதாக வரலாற்று பதிவுகள் நமக்கு சொல்லுகின்றது. ஒருவேளை நேரடியாக திருமறையிலே இந்த வார்த்தை இல்லை என்று சொன்னாலும், நம்முடைய வழிபாடுகளிலும் சிறப்பாக நாம் ஆசீர்வாதத்தை தருகின்ற பொழுதும் ஞானஸ்தான வழிபாடுகளிலும் இந்த திருத்துவம் என்கின்ற வார்த்தையை வெகுவாக நாம் பயன்படுத்துவதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த திருத்துவம் என்கின்ற கோட்பாடு புரிந்து கொள்வதற்கும் விளக்குவதற்கும் மனித அறிவு சார்ந்து மிக கடினமான ஒன்று என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்லுகின்றார்? Trinity is a heavenly mystery which the world cannot understand. இந்த உலகம் புரிந்து கொள்ள முடியாத விண்ணக புதிராக இருப்பது இந்த திருத்துவம் என்று மார்ட்டின் லூத்தர் அவர்கள் தன்னுடைய எழுத்துக்களில் பதிவு செய்கின்றார். இந்த திருத்துவம் என்பதை விளக்குவதற்கு பல எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லுவதற்கு முயற்சி செய்யலாம். மிக பிரபலமாக சொல்லப்படுகின்ற ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், எப்படி தண்ணீராகவும் ஐஸாகவும் பனிக்கட்டியாகவும் ஆவியாகவும் ஒரே பொருள் 3 விதங்களிலே தன்னை வெளிப்படுத்துகின்றதோ, அதை போல கடவுளும் 3 விதங்களில் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு இதை ஒரு மேற்கோளாக, இல்லை என்றால் ஒரு விளக்கமாக நாம் பல நிலைகளிலே சொல்லுவதுண்டு. ஆனால் உண்மையிலேயே திருத்துவத்தை மிக பொருளுள்ள விதத்திலே மிக நேர்த்தியாக இது விளக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குண்டானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Because an infinite God cannot be fully described by a finite illustration. எல்லையற்ற கடவுளை எளிய எடுத்துக்காட்டுகள் வழியாக நம்மால் விளக்க முடியாது என்பதை நம் அடிப்படையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, ஏன் இந்த திருத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? Why do we need to understand this concept of Trinity? ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கின்ற சூழல்களிலே, குறிப்பாக கிறிஸ்தவ வட்டாரங்களிலே மிக தவறான திரிபு கோட்பாடுகள், தவறான கொள்கைகள், கோட்பாடுகள் மலிந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில திருத்துவத்தை பற்றிய தெளிவான சிந்தனை நமக்கு இருந்தால் மாத்திரமே தான் இந்த தவறான கோட்பாடுகளிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்ள முடியும் என்பதற்காக இந்த திருத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டியது நமது அவசியம். திருத்துவம் என்றால் நம் அனைவரும் அறிந்த வண்ணமாக கடவுள் பிதாவாகிய கடவுளாக, குமாரனாகிய கடவுளாக, தூய ஆவியானவராகிய கடவுளாக தன்னை ஒரு சேர வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் இந்த கோட்பாட்டுடைய மையம், இதனுடைய புரிதல். ஆனால் நாம் வாழுகின்ற இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில பல திரிபு கோட்பாடுகள் ஒரே ஆழ்தன்மை வாய்ந்த கடவுளை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்தி பல காரியங்களை பரப்புவதை நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜெகோவா விட்னஸ்
யெகோவா சாட்சிகள் என்கின்ற குறிப்பிட்ட பிரிவினர் ஜெகோவா அலோன் இஸ் காட், only the Father God is God என்பதை அவர்கள் மையப்படுத்துகிறார்கள். தந்தையாகிய கடவுள் மாத்திரமே கடவுள் என்பதை அவர்கள் மையப்படுத்தி தவறான கோட்பாட்டை பரப்புவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் அலோன் இஸ் காட், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே கடவுள் என்று சொல்லுகின்ற கிரைஸ்ட் சர்ச், கிறிஸ்து சபை என்கின்ற ஒரு குழுவினரும் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட பெந்தேகோஸ்து திருச்சபையினர் தூய ஆவியானவருக்கு மாத்திரமே முழு முக்கியத்துவத்தை தந்து அவர் மாத்திரமே கடவுளுக்கு இணையானவர் என்கின்ற கோட்பாட்டையும் மையப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை இந்த ஒரு கடவுளும் ஒரு சேர தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மூவொரு கடவுளை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாக நமக்குள் இருக்க வேண்டிய நிபந்தனைகள் என்று சொல்லி நம்ம பார்த்தால் ஒரு சில நிபந்தனைகளோடு தான் இந்த மூவொரு கடவுளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். There are few prerequisites to understand this concept of Trinity. முதலாவது, God cannot be comprehended. கடவுள் என்பவர் முழுமையாக கிரகித்துக் கொள்ள இயலாதவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Because God is infinitely higher than we are. நம்மை விட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கடவுள் மிக 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 பெரியவர் என்பதை அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, God cannot be tested and proved in a laboratory. கடவுளை ஆய்வு கூடத்தில் சோதித்து நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு பொருள் அல்ல என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Because one cannot mathematically prove the Trinity but only could feel it. ஏனென்றால் திருத்துவ கடவுளை கணித ரீதியாக நம்மால் விளக்கவோ நிரூபிக்கவோ முடியாது. மாறாக அவரை உணர்வு சார்ந்து உணர மாத்திரமே முடியும் என்கின்ற இந்த அடிப்படை நிபந்தனையோடு கூட இந்த கோட்பாட்டை சிந்திப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். நாம் அறிந்த வண்ணமாக திருத்துவம் என்கின்ற கோட்பாடு கடவுளை பற்றியது. கடவுள் பிதாவாகிய கடவுளாக, குமாரனாகிய கடவுளாக, தூய ஆவியாராகிய கடவுளாக தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதுதான் இந்த கோட்பாட்டினுடைய முக்கிய மையம். 3 தன்மைகளில் வெளிப்படுத்துகிறார். 3 persons என்பது his roles, his modes and his characteristics என்பதை குறிக்கும். அவருடைய ஆழ்தன்மையை, அவருடைய பொறுப்புகளை, அவருடைய செயல்பாடுகளை அது குறிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் புரிந்து கொள்ளும் பொழுது Trinity is also not a doctrine of 3 deities. 3 தெய்வங்களை பற்றிய கோட்பாடு என்பதாகவும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Because God shows himself as one in 3 persons and 3 persons in one. மூவொருவராக கடவுள் 3 நிலைகளிலே ஒருவராக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 சிறிய தலைப்புகளின் கீழாக இந்த திருத்துவ கடவுளை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். முதலாவது தலைப்பாக நாம் சொல்ல விரும்புவது Trinitarian God is from creation. மூவொரு கடவுள் படைப்பு முதல் இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்னது போல தெர்த்துலியான் என்பவர்தான் இந்த மூவொரு கடவுளை பற்றிய அந்த கருத்தை இந்த கிறிஸ்தவ வட்டாரத்திற்கு தந்தார் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் மூவொரு கடவுள் படைப்பு முதல் தன்னை இந்த உலகத்திலே வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதற்கு ஆதாரமாக ஒரு சில திருமறை பகுதிகளை நாம் படிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. Genesis chapter 1 verse 2 we read, the spirit of God swept over the face of the waters. இன்னொரு வசனம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. John chapter 1 verse 1 says, in the beginning was the word, and the word was with God, and the word was God. He was in the beginning with God. எனவே இந்த உலகம் தோற்றுவிக்கப்படுகின்ற அந்த காலகட்டங்களில் குமாரனாகிய கடவுள் இயேசு
இந்த உலகத்தை படைக்கின்ற கடவுளின் ஆற்றலாக, வாக்காக இருந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகம் தோற்றுவிக்கப்படுகின்ற பொழுதே பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆவியானவராகிய கடவுள் ஒரு சேர செயல்பட்டனர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு நிகழ்வை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு எழுதின நற்செய்தியில் 3வது அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களிலே ஆண்டவர் இயேசு யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானகனாலே திருமுழுக்கு பெறுகின்ற அந்த நிகழ்விலே ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 3வது அதிகாரம் 16வது 17வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. Matthew chapter 3 verses 16 and 17 says, and when Jesus had been baptized, just as he came up from the water, suddenly the heavens were opened to him, and he saw the Spirit of God descending like a dove and alighting on him. And a voice from heaven said, this is my son, the beloved, with whom I am well pleased. ஒருவேளை இந்த திருத்துவ கோட்பாடு, இந்த திருச்சபை என்கின்ற இயக்கம் உருவானதற்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்டிருந்தாலும், திரியேக கடவுள் இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு தொடர்ந்து இந்த வரலாற்றிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிகாஸ் Trinitarian God is from creation. மூவரு கடவுள் படைப்பு முதல் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, Trinitarian God is in unison. மூவரு கடவுள் ஒன்றிணைந்திருக்கிறார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வரலாற்றிலே திரித்துவ கடவுளினுடைய ஒற்றுமையை, ஒன்றிப்பை மறுப்பதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழல்களிலே திருச்சபையின் தலைவர்கள் ஒன்றிணைந்து மேற்கொண்ட பயனுள்ள முயற்சிகளின் விளைவுகள் தான் இன்று நம்முடைய வழிபாடுகளில் நாம் பயன்படுத்துகிற விசுவாச பிரமாணங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டுகளே பயன்படுத்தப்படுகின்ற விசுவாச அறிக்கை, பற்றுறுதி அறிக்கைகளிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், நிசையா விசுவாச பிரமாணம், அத்தனேசியஸ் விசுவாச பிரமாணம் என்கின்ற இந்த விசுவாச பிரமாணங்கள் எல்லாம் மிக கடுமையான தவறான கோட்பாடுகள் திருச்சபையிலே பரவி இருந்த பொழுது அதை எதிர்த்து தெளிவுபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டவைகள் என்பதை நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, நிசையா விசுவாச பிரமாணம் எப்படி உருவானது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதி திருச்சபை தந்தையராக இருந்தவர் அரியு என்பவர். There was a person named Arius who was the early church father. கிறிஸ்துவுக்கு பின் 256 முதல் 336 ஆண்டுகளுக்கிடையே அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தார். அவர் கிறிஸ்தவ வட்டாரத்திலே பல தவறான கொள்கைகளை உருவாக்கி பரப்பிக் கொண்டிருந்த சூழலிலே அவர் சொன்ன கோட்பாடுகளில் ஒரு சிலவைகளை உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். அவர் உருவாக்கின அந்த கொள்கைகளுக்கு அரியு கொள்கை என்றும் திருச்சபை வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. The heresies which were developed by Arius were called as Arianism. அவர் சொன்னது என்னவைகள் என்றால், the son is originating from the father. பிதாவிடமிருந்து உண்டாக்கப்பட்டவரே, புறப்படுகிறவரே குமாரன் என்பது அவருடைய முதல் கருத்து. இரண்டாவது, he does not possess the essence of divinity. குமாரனாகிய கடவுளுக்கு தெய்வத்தன்மை, தெய்வத்துவத்தின் சாரம் இல்லாதவராக இருந்தார் என்பது அவர் சொன்னது மற்றொரு கருத்து. Created Redeemer could not have redeemed us. உருவாக்கப்பட்ட மீட்பர் மனுகுலத்தை எப்படி மீட்க இயலும் என்று மற்றொரு கருத்தையும் அவர் வைத்தார். இன்னொரு கருத்து அவர் சொன்னது, to be divine is to be absolutely unoriginated, utterly underived. கடவுள் என்பவர்
உருவாக்கப்பட்டவராக இருக்கவே முடியாது என்பது அவருடைய கோட். இதெல்லாம் சொல்லி அவர் சொல்ல வருவது என்ன? So only the Father is God, not the Son of God is God. இதெல்லாம் அவர் சொல்லி பிறகு சொல்ல வந்தது என்னவென்றால், பிதாவாகிய கடவுள் மாத்திரமே கடவுள், குமாரனாகிய கடவுளை கடவுளாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் அவருடைய கொள்கையினுடைய மையம். இது மிக மோசமான, மிக தவறான கொள்கை என்பதை அறிந்து உணர்ந்த அவர் சமகாலத்தவராக வாழ்ந்த திருச்சபை தலைவர்கள் என்ன செய்தார்கள்? கிறிஸ்துவுக்கு பின் 325வது ஆண்டு துருக்கியில் இருக்க நிசையா என்கின்ற ஒரு இடத்திலே அவர்கள் ஒரு திருச்சபை மாமன்றத்தை ஒருங்கிணைத்து கூட்டினார்கள். அங்கு அவர்கள் திருச்சபை தலைவர்களாக கூடி அறிவு பரப்புகின்ற இந்த கொள்கைகள் எல்லாம் கண்டனத்துக்குரியது என்பதை பதிவு செய்து பின்பு நிசையா விசுவாச பிரமாணம் என்கின்ற ஒரு விசுவாச பிரமாணத்தை அவர்கள் இயற்றினார்கள். அதுலதான் என்ன சொல்லப்படுகின்றது? இயேசு கிறிஸ்துவானவர் குமாரனாகிய கடவுள் உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையை உடையவர். ஆங்கிலத்திலே the Son of God Jesus Christ is begotten, not created, and he is one in being with the Father என்கின்ற ஒவ்வொரு சொல்லாடல்களும் இத்தனை பெரிய திரிபு கொள்கைகளை எதிர்த்து உருவாக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல அத்தேனேஷியஸ் என்கின்ற விசுவாச பிரமாணத்தில் நாம் படிக்கின்ற பொழுது that we worship one God in Trinity and the Trinity in unity. ஒரே கடவுளை திரித்துவத்தில் நாம் வழிபடுகிறோம், அந்த திரித்துவம் ஒன்றிணைந்து உள்ளது என்கின்ற கருத்தை அவர் மையப்படுத்துகிறார். படைப்பு முதற்கொண்டு நாம் இதற்கு முன்பாக பார்த்த இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற அந்த நிகழ்விலும் திரித்துவ கடவுள் ஒரு சேர ஒருங்கிணைந்து செயல்படுகிறார் என்பதை இந்த பகுதிகள் நமக்கு உணர்த்துகின்றது. Because Trinitarian God is always in unison. இந்த திரித்துவ கடவுள் ஒன்றிணைந்து இருப்பதினாலே நமக்கு அவர் தருகிற அறைகூவல் என்னவென்று பார்த்தால், நாம் கடவுளோடும் பிற மக்களோடும் ஒன்றிணைந்து ஒன்றிப்போடு வாழ வேண்டும் என்பதற்கான அறைகூவலை இந்த திரித்துவ கடவுள் நமக்கு தருகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 2 காரியங்களை சிந்தித்தோம். First, the Trinitarian God is from creation. திரித்துவ கடவுள், மூவரு கடவுள் படைப்பு முதல் இருக்கிறார். இரண்டாவது, Trinitarian God is in unison. மூவரு கடவுள் ஒன்றிணைந்து உள்ளார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக நிறைவாக, Trinitarian God is in action. மூவரு கடவுள் செயலாற்றுகின்றவராக இருக்கிறார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Always the Trinitarian talk is about how the loving and caring God touches his own creation personally in 3 ways. திரித்துவம் என்பதை பற்றி நாம் பேசுகின்ற பொழுதெல்லாம் அன்பும் கரிசனையும் கொண்ட கடவுள் 3 வழிகளில் தம் படைப்புடன் எப்படி தன்னை தொடர்பு படுத்திக் கொள்கிறார் என்பதை பற்றியது என்பதை நாம் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. இன்னும் வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், திரித்துவ கடவுளை பற்றி நாம் பேசுகின்ற பொழுதெல்லாம் அவர் செயல்படுகின்ற கடவுள் என்பதை அது மையப்படுத்துகிறது. Always the talk about God is about the action of the Trinitarian God. வரலாற்றில் நாம் பார்க்கின்ற பொழுது பிதாவாகிய கடவுள் தன்னுடைய மக்கள் இஸ்ரவேல் மக்கள் அடிமைதனத்தில் இருந்த பொழுது வரலாற்றிலே அவர் இடைப்பட்டு அடிமைதனத்தில் இருந்த தன்னுடைய மக்களை விடுவிக்கின்ற பணியை அவர் செய்தார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாகிய கடவுள் இந்த மனுகுலம் பாவத்திலே விழுந்து கிடந்த பொழுது, கடவுளுடைய கோபாக்கினைக்கு அது ஆளாகி இருந்த பொழுது, பாவமே இல்லாமல் வாழ்ந்த அவர் இந்த உலகத்தின் மேல் வைத்த தம்முடைய அன்பினாலே தன்னுடைய வாழ்வை இந்த உலகத்திற்கு தந்து இந்த உலகத்தை மிகப்பெரிய அழிவிலிருந்து, மிகப்பெரிய ஆபத்திலிருந்து, தண்டனையிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து இந்த உலக மீட்புக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிரோடு கூட எழும்பினார். அதன் பிறகு யோவான் நற்செய்தி நூலில் ஏற்கனவே அவர் சொன்னதை, வாக்குறுதி தந்ததை நிறைவேற்றுகிறார். என்ன சொன்னார்? யோவான் 14வது அதிகாரம் 2வது மற்றும் 16வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தையும் அவரை உங்களுக்கு அருள்வார். John chapter 14 verses 2
and 16 we read, I go to prepare a place for you, and I will ask the Father, and he will give you another advocate to be with you forever. இன்னொரு மொழிபெயர்ப்புல Holy Spirit of God is termed as a helper. தூய ஆவியானவர் உதவி செய்கின்ற உதவியாளர் என்பதாகவும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. Whenever the people of God go astray from God, the Holy Spirit reveals himself and redirects them towards God. எப்பொழுதெல்லாம் மனுக்குலம் கடவுளை விட்டு வழி விலகி செல்கின்றதோ அப்பொழுதெல்லாம் தூய ஆவியானவராகிய கடவுள் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி மீண்டும் கடவுளோடு அவர்கள் திரும்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அவருடைய உள்ளத்தை உந்துகிறார் என்பதை இந்த தூய ஆவியானவருடைய செயல்பாடு நமக்கு உணர்த்துகின்றது. அதே போல நாம் பாடமாக படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே மத்தேயு 28வது அதிகாரம் 16 முதல் 20 வசனங்களிலே 19வது வசனம் என்ன சொல்லுகின்றது? நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுடைய திருப்பெயரிலே அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்டும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Go therefore and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. சீடர்களை உருவாக்குகின்ற இந்த பணியிலே, இந்த மாற்றுருவாக்கத்தின் பணியிலே கடவுள், திருத்துவ கடவுள் இந்த மாற்றுருவாக்கத்தின் முகவர்களாக நாம் செயல்படுவதற்கு அவர் முன் செல்கின்றார் என்பதை நமக்கு இது உணர்த்துகின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, வரலாறு நெடுக படைப்பு முதற்கொண்டு இன்றளவும் திருத்துவ கடவுள் தொடர்ந்து தன்னுடைய வாழ்வழிக்கும் செயல்பாட்டிலே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. திருத்துவம் என்பதை பற்றி நாம் யோசிக்கும் பொழுதெல்லாம் அறிவார்ந்த விவாதத்திற்கு இது நம்மை அழைப்பதில்லை, மாறாக ஆழமான அர்ப்பணிப்புக்கு நேராக நம்மை அழைக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Trinity does not call us for an intellectual debate but for an in-depth commitment என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த திருத்துவ கடவுளை கோட்பாடு சார்ந்து கணித ரீதியாக புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யாமல் மாறாக உணர்வு சார்ந்து இந்த திருத்துவ கடவுளை உணர்ந்து கொள்ளவும் அவர் நம்மை அழைக்கின்ற வாழ்வுக்கான வழிகளிலே திருப்பணிகளில் நம்மை ஈடுபடுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்கவும் இந்த நாள் நம்மை அழைக்கின்றது. 3 காரியங்களை இந்த நாளில் நாம் சிந்தித்தோம். Trinitarian God is from creation. Trinitarian God is in unison. And Trinitarian God is in action. மூவரு கடவுள் படைப்பு முதல் இருக்கின்றார். மூவரு கடவுள் ஒன்றிணைந்து இருக்கின்றார். மூவரு கடவுள் இணைந்து செயலாற்றுகின்றார். இப்படிப்பட்ட பணிகளில் நாம் ஈடுபடுத்துவதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த வழிபாட்டிலே நாம் பயன்படுத்தின மிக சிறப்பான பாடல்கள் கீர்த்தனைகளிலே சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்கின்ற பாடலிலே இந்த திருத்துவத்தை பற்றிய அழகான ஒரு கவியை ஆக்கியவன் எழுதியிருக்கிறார். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா நித்திய திரியேகா நமஸ்காரம் என்கின்ற அழகான பாடலை எழுதியிருக்கிறார். அதே போல பாமாலைகளிலே தூய 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 என்கின்ற பாமாலைகளிலே தூய தூய தூயா சர்வவல்ல நாதா வானம் பூமி ஆழி உம்மை தோத்தரிக்குமே தூய 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 மூவரான ஏகா காருண்யரே தூய திரியேகரே என்கின்ற இந்த திரியேக கடவுளுடைய திருப்பெயரை இப்பொழுது நாம் பாடுவதில் மாத்திரமல்ல நம் வாழ்விலும் நாம் வெளிப்படுத்துவதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு நேராக நம்மை நாம் அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபித்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அருளறிந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே சிறப்பாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்க திருத்துவ கடவுளை பற்றிய சிந்தனைகளை திருமறையின் அடிப்படையை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு நீர் தந்த அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் படைப்பு முதற்கொண்டு உம்மை மூவராக ஒருங்கிணைந்து வெளிப்படுத்துகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எங்கள் வாழ்விலே பிறரோடும் உம்மோடும் எப்பொழுதும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்கின்ற அறைகூவலை எங்களுக்கு தருகிறீர், அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே,
மலிந்து போய் கொண்டிருக்கின்ற தவறான கோட்பாடுகள் எங்களை சுற்றி பரவி கொண்டிருக்கின்ற வேளையிலே திரித்துவ கடவுளின் மேல் உள்ள நம்பிக்கையில தொடர்ந்து நாங்கள் அதிக உறுதிப்பாடுடன் நிலைத்திருக்கும், இந்த விசுவாசத்தில் வளர்ந்து பெருகும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்களை கொண்டு நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய வசனத்துக்கேற்ப எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வோம். திருத்துவ கடவுளுக்கு எப்பொழுதும் நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக நிலைத்திருக்கவும் நீர் எங்களுக்கு அருள் தார். உமக்கு எல்லா துதி கன மகிமை நன்றி செலுத்தி உம்முடைய அன்பின் பாதங்களில் அனைவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட நம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டு நூலில் 17வது பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக இணைந்து ஏறெடுப்போம். Let us affirm our faith through the Apostles' Creed. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உப்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுள் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் இப்பொழுது கேட்போம். Praise God. Greetings to you all in the name of our Lord Savior Jesus Christ watching this service through online. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த ஆராதனை இணையதளத்தின் மூலம் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். COVID-19 இந்த வைரஸ் பாதிப்பும் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையில் ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து வழிபாட்டு தலங்களை திறக்கலாம் என்று நாம் நியூஸ் கேள்விப்படுகிறோம். இருந்தும் நமது டயசிஸிலிருந்து அறிவிப்பு வருகிற வரையிலும் நாம் நம்மளுடைய ஆராதனைகளை யூடியூப் இணையதளத்தின் மூலம் வாட்ச் பண்ணலாம். போன வாரம் மே 27ஆம் தேதி நமது ஆலய ஆண்டு விழா நாம் அனுசரித்தோம். புதிய ஆண்டை தேவன் நமக்கு கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி. அதை முன்னிட்டு நாம் ப்ரொவிஷன்ஸ் வெஜிடபிள்ஸ் நம் ஆலய பக்கத்தில் வசிக்கிற மக்களுக்கு நாம் 60 ஃபேமிலிஸ் என்று வழங்கினோம். அதற்கு நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். விருப்பமுடையவர்கள் நீங்கள் இணையதளத்தின் மூலமாக நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். தொடர்ந்து இந்த கொரோனா வைரஸ் அதிகமாக பரவாமல் இருக்கவும் நாம் ஒன்று கூடிய ஆலய ஆராதனைக்கு வெகு விரைவில் வரவும் நீங்கள் தனியாகவும் குடும்பமாகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்றவர்கள் இன்று 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெய்ஷா சி கே மேகலா, 8ஆம் தேதி மிஸ்டர் ஜான் கனகராஜ், எஸ்கே ஷெரன் சாமுவேல், ஆர் அண்ட் நிவேதா, 9ஆம் தேதி மிஸ்டர் வேலுசாமி, ஆர் ரெஜுலன், 10ஆம் தேதி மிஸ்டர் அபிஷேக் மோசஸ், மிஸ்ஸஸ் ஆர்த்தி டேவிட் தயான், மிஸ்ஸஸ் மதுமிதா பால், மிஸ்ஸஸ் ஏ சாந்தகுமாரி, மிஸ்ஸஸ் வசந்தி ஜெபக்குமார், ஜோனத்தான் சைரஸ், மிஸ்ஸஸ் ஃபெமிலா சாமுவேல். 11ஆம் தேதி ஆர் பிரியதர்ஷினி, மிஸ்ஸஸ் தனவந்தினி. 12ஆம் தேதி ஜே ஜெரீனா, மிஸ்ஸஸ் கிரிஜா உன்னி, மிஸ்டர் ஜான் கிறிஸ்டோஃபர், ஜி ஜெனிஃபர் கிங்ஷா, மிஸ்ஸஸ் மினி பாண்டியன், ஜே ஜைனா ஜாய்ஸ், மிஸ்ஸஸ் டி ஷீலா. 13ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜே எஸ்தர் செல்வி, மிஸ்ஸஸ் ஹெலன் டேனியல், மிஸ்ஸஸ் ஜீவமுத்து ரத்தினம் நம்பியார், மிஸ்ஸஸ் ஏ ஆனி, மிஸ்ஸஸ் லில்லி கெசியா, மிஸ்ஸஸ் ஜென்னி. திருமண நாட்களை காணுகின்றவர்கள் 9ஆம் தேதி டாக்டர் என் ஜெயராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஹேமா ஜெயந்தி, 10ஆம் தேதி மிஸ்டர் பி சுரேஷ் அண்ட் மிஸ்ஸஸ் நான்சி. ஆண்டவர் தாமே இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. May the Lord shower His richest blessings upon these brothers, sisters and children, those who are celebrating the birthdays and wedding anniversaries in this week. Thank you. கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாயி நீர், நீரினும் வரும் கால
நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மகிழ்வான இந்த புதிய வாரத்திலே தங்கள் வாழ்க்கையிலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற எங்கள் திருச்சபையின் அன்பர்களுக்காக நாம் இங்கு போற்றுகின்றோம். அவள் வாழ்விலே நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டில் நீர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து அவள் எதிர்பார்த்திருக்க அனைத்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளவும். இதை போன்ற அநேக சிறப்பான ஆண்டுகளை தங்கள் வாழ்விலை கண்டு தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு சாட்சிகளாக வாழ நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். ஆண்டுடைய பேர் அருளினாலும் அவர் இரக்கத்தினாலும் மற்றொரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளாகவும் மற்றொரு புதிய திருப்பணி ஆண்டுக்குள்ளாகவும் நாம் அடியெடுத்து வைக்க கடவுள் நமக்கு அருள் செய்திருக்கிறார். எனவே இந்த புதிய மாதமும் இந்த சிறப்பான ஆண்டும் நம் அனைவருடைய வாழ்விலும் ஆண்டவர் நிறைவான அருளையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர கடவுள் நமக்கு அருள் தருவாராக. இந்த புதிய திருப்பணி ஆண்டு நம்முடைய திருச்சபையினுடைய திருப்பணிகளுக்கு அதிக ஆசீர்வாதமான ஆண்டாக அமைவதற்கு நீங்கள் அனைவரும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அவனமாக புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே நுழைகின்ற நம்முடைய பிள்ளைகள், சிறப்பாக கல்வி பணிகளில் ஈடுபடுகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த சிறப்பான கல்வி ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதமானதாக அமையவும் கடவுள் அவர்களுக்கும் தம்முடைய அருளை நிறைவாக தருவாராக. இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு நிமித்தம் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து பல நிலைகளிலே அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனிடையிலே இந்த வழிபாடுகளை நடத்துவதற்கான விதிமுறைகளை அரசாங்கமும் தொடர்ந்து நம்முடைய பேராயத்திலிருந்தும் அந்த வழிநடத்துதலுக்காக நாம் காத்திருக்கின்றோம். எனவே அவைகள் வந்த வண்ணம் உங்களுக்கு அவைகள் அறிவிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவரையிலும் தொடர்ந்து ஜெபத்தோடு பொறுமையோடு நாம் காத்திருக்க ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து சிறப்பாக இந்த பணிகளிலே, கொரோனா பணிகளிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தம்முடைய நிறைவான பாதுகாப்பை தரும்படியாக அவர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து நம்முடைய அரசாங்கங்கள் எடுக்கின்ற திட்டங்களும் அவருடைய செயல்பாடும் நல்ல விளைவுகளை பெற்று தரவும் ஆண்டவரை நோக்கி நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தொடர்ந்து நம் அனைவரையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய வழிபாட்டு நூலிலே 18வது பக்கம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுகிறவர் ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். கடவுளுடைய சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். கடவுளுடைய கிருபைக்காக நாம் மன்றாடுவோம். சர்வ வல்லமையில் நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் வழிநடத்தி வந்த எங்கள் பரமபிதாவே ஆகிய ஆண்டவரே, இந்நாளிலும் ஒரு மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நம்முடைய வழிபாட்டு நூலின் 21வது பக்கத்தில் இருக்கின்ற பொதுவான தோத்திர ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம்.
விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்திலே ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருள் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் இந்த சிறப்பான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருத்துவ ஞாயிறு அன்று உமது அடியவர்களாக நாங்கள் இருக்கிற இடங்களில் ஒன்றிணைந்து இந்த இணையதளத்தின் வழியாக உம்மை வழிபட ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற நம்முடைய அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்றும் பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அனைவரும் திருத்துவ கடவுளுக்கு எப்பொழுதும் சான்று பகருகின்றவர்களாக நிலைத்திருப்பதற்கு நீர் அருள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக மற்றொரு புதிய திருப்பணி ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைப்பதற்கு திருச்சபையாக எங்களுக்கு நீர் தந்திருக்கின்ற அருளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய ஊழியங்களிலே நீர் தந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக போற்றுகிறோம். இந்த புதிய ஆண்டையும் எங்களுடைய திருப்பணிகளை நீர் ஆசீர்வதித்து தந்து தொடர்ந்து எங்கள் திருச்சபை எல்லா நிலைகளும் வளருவதற்கான கிருபைகளும் வழிநடத்துதல்களையும் ஆண்டவர் நீர் தந்திருள வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அவனுமாக புதிய கல்வி ஆண்டுக்குள்ளாக நுழைகின்ற எங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலும் விசேஷத்தை கிருபைகள் நீர் தந்திருளோ வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். பலவிதமான நெருக்கடிகளின் மத்தியிலே இந்த புதிய கல்வி ஆண்டை துவங்குகின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுத் தரவும், மிக குறிப்பாக ஆண்டவரே, அரசு தேர்வுகளை எழுதியிருக்கிற பிள்ளைகள், தொடர்ந்து எழுத போகின்ற பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் சிறப்பான முடிவுகளை ஆண்டவர் தந்து அவர் எதிர்கால வாழ்வில் அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக விளங்கின அருள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய கல்வி ஆண்டுக்குள்ளாக நுழைகின்ற ஆண்டவரே, ஆசிரியர் பணிகளில் ஈடுபடுகின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வி நிறுவனங்களில் பணி செய்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டோட விசேஷித்த கிருபைகளை அவர்களுக்கும் தந்து இந்த கல்வி ஆண்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மிக குறிப்பாக இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு நிமித்தமாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற வேளைகளிலே ஆண்டவர் படிப்படியாக இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகின்ற சூழல்களிலே நாங்களும் வழிபாட்டு தலங்களிலே இணைந்துமை வழிபடுவதற்கான வாய்ப்புகளை உமை நாங்கள் சார்ந்து செய்வதற்கான அருளை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிக கவனத்தோடு ஆண்டவரே, எங்களுடைய அரசாங்கமும் மற்றும் பேராயமும் தருகின்ற வழிநடத்துதலுக்கு ஏற்ப இந்த காரியங்களை நாங்கள் நடத்துவதற்கான உம்முடைய வழிநடத்துதலை நீர் எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று சொல்லி உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அதுவரை நாங்கள் பொறுத்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து உண்மை தொடர்ந்து எங்களுடைய இல்லங்களில் வழிபடுவதற்கான அருளை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்புகளிலே ஆண்டவரே, இந்த பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தி இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, காவல்துறை அன்பர்களுக்காக, ஆண்டவரே, அரசு அதிகாரிகளுக்காக, அமைச்சர்களுக்காக, பொது பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தியிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளுக்கு வேண்டிய நிறைவான பாதுகாப்பை தந்து அவர்களோட குடும்பத்தையும் நீர் பராமரித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நோயினுடைய தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகளுக்காக, வயோதிபர்களுக்காக, இன்னும் பல நிலைகளில் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாக ஆண்டவரே, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் அவர்களுக்கும் பரிபூர்ண சுகத்தை நீ தந்து மிக விரைவாக அவர்கள் பூரண நலம் பெற்று இல்லம் திரும்புவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக மிக தீவிரமாக பரவி கொண்டிருக்கின்ற எங்களுடைய இந்திய தேசத்தினுடைய பல மாநிலங்களுக்காக, பல மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டு அந்த இடங்களில் இருக்கிற ஆண்டவரே, இந்த தீவிரமான பரவுதல்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுவதற்கு உதவி செய்யும். அவனமாக உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தீவிரமாக இந்த தொற்று நோய் பரவி கொண்டிருக்கின்ற உலக நாடுகளில் இருக்கின்ற இந்த தொற்றினுடைய தாக்கத்தையும் ஆண்டவர் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாக பலவிதமான இயற்கை சீற்றங்களிலே பாதிக்கப்படுகின்ற நாடுகளுக்காக, குறிப்பாக எங்கள் நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவனமாக பலவிதமான தேவைகள், கவலைகள், கண்ணீர், கஷ்டங்களில் இருக்கின்றவர்களுக்காக
அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊரடங்கு உத்தரவு நிமித்தமாக வருமானங்களை இழந்து ஆண்டவரே வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கும் தேவையான ஆண்டவரே காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரின் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மீண்டும் இந்த வழிபாட்டிலே நிறைவான பிரசனம் எங்களோடு இருந்ததற்காகவே துதிக்கிறோம். மீண்டும் திரு சன்னிதானத்தில் ஒன்று கூடுகின்ற வரைக்கும் விலகாத பிரசனமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உமக்கு எல்லா துதிக்கான மகிமை நன்றி செலுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவற்றின் நிறைவான ஆசீர்வாதம் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக ஆண்டவருடைய திருப்பெயரிலே. ஆமென். அனைவருக்கு தோத்திரம். கடவுள் தொடர்ந்து நம் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.